குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான அப்டேட்டு அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எழுதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்ருப்பீங்கப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் ஆன்சர் கீ அண்ட் கிரேஸ் மார்க் பற்றி ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் செப்பரேட்டாகவே அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, கிரேஸ் மார்க் என்ன கொடுத்துருக்காங்களான்ட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் இருக்கான்றது நம்ம கம்பல்சரி தெரிலப்பா. நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம், மோஸ்ட்டாக கிடையாதுன்றாங்க. இன்கேஸ் அதுக்கு ஏதாச்சும் கிரேஸ் மார்க்கு கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 21 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதுக்கான கீ ஆன்சர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து பார்ட்டு பி கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் ஓகேங்களா. பார்ட் ஏது இல்லை, ஸோ பார்ட்டு பி எல்லாமே சேம் தான். என்ன ஒன்று ஷஃபில் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேங்களா. அதே கொஷின் தான். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி, செகண்ட் ஒனுக்கு பி, தேர்டு ஒனுக்கு பி, ஃபோர்த் ஒனுக்கு சி, ஃபிஃப்த்து ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சிக்ஸ்த்துக்கு வந்து டி, செவன்த்துக்கு டி, எயித்துக்கு டி, நைன்த்துக்கு டி, 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, 11த்துக்கு ஏ, 12த்துக்கு சி, 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி, 14 வந்து ஏ, 15 ஏ, 16 ஏ, 17 பி, 18 ஏ, 19 டி, 20 பி ஓகேங்களா. ஸோ இந்த 20க்கான ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதோ மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரில ஓகேங்களா. ஸோ நம்ம தரவாக செக் பண்ணியாச்சு. மேபி ஏதாச்சும் எரர் இருந்தோ, ஸோ ஏதாவது கொஷின் வந்து மாற்றி கொஞ்சம் சிலபஸ் தாண்டி எதனா கேட்டிருந்தாங்கன்னா ஸோ அது செக் பண்ணிவிட்டு அதுக்கு நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணியிருப்பா ஓகேங்களா. அது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் வந்து நான் ரெகுலராக கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் மறந்துடுவீங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான்.